வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய்ங்க, ஜஸ்ட் 1 minute தான். நம்ம முதல் கனவு சீரிஸ் பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அப்புறம் நம்ம சீரிஸ் பார்க்குற நிறைய பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனா ஹால்ல போட்டுச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடி நின்னுட்டே இருக்க, உள்ள போ. பவி, எனக்கு இதெல்லாம் வேணாடி, தயவு செஞ்சு நீ விட்டுரு. இங்க பாரு அமிர்தா, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஒழுங்கா நான் சொல்லும் போதே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. இல்ல பவி, அதெல்லாம் செட் ஆகாது, வேண்டாம். சின்னடி, என்ன செட் ஆகாதுன்னு சொல்ற? பிளவுஸ் எதுவும் கரெக்டா இருக்காதுன்னு பயப்படியா? நான் பவித்ரா, கலாய்க்காதடி. ஹேய், நான் எப்படி கலாச்சேன்? நீ தான் செட் ஆகாதுன்னு சொன்ன. ஒரு வேலை லூசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பவி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அமிர்தா, விளையாடுறியா? சில்லடி, நான் நிஜமா தான் சொல்றேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓ அப்படியா, சரிம்மா, ஒரு பிரச்சனை இல்ல, நீ போய் அரைந்துக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பு. பவி ப்ளீஸ் ரீ, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு அமிர்தா, நீ எப்படிங்கறத நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீதான் நான் சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பவி, என்ன அமிர்தா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்ப நான் உங்ககிட்ட என்னடி கேட்டுட்டேன்? ஒரு நல்ல புடவையை கட்டிட்டு கிளம்பு, நம்ம ஊருக்கு போலான்னு கேக்குறேன். ஆனா நீ நான் வீட்டுக்கு போறேன்னு அதே சொல்லிட்டு இருக்க. என்னதான் அமிர்தா உனக்கு பிரச்சனை? பவித்ரா, என்னடி எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பிரச்சனை கேக்குற? அமிர்தா, எனக்கு எல்லாமே புரியுதுடி. ஆனா பிரச்சனையை மட்டும் பாத்துட்டு இருக்கனால இங்க எதுவும் மாற போறது இல்ல அமிர்தா. இது உன்னோட லைஃப் அமிர்தா, இதை நீ தான் வாழணும். இப்படியே எங்கேயும் போகாம எத்தனை நாளைக்கு இருக்க போற? உலகம் ரொம்ப பெருசு அமிர்தா. உலகம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும் பவி, ஆனா என்னோட லைஃப் வெறும் ஒரு புள்ளி மாதிரி தான். நான் அந்த புள்ளிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி. ஒருவேளை நான் அதை தாண்டணும்னு நினைச்சா கண்டிப்பா அது எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இங்க பாரு அமிர்தா, ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றது வாழ்க்கை கிடையாது. எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அமிர்தா, எல்லாத்தையுமே கத்துக்கணும். சொசைட்டி 1000 பேசும், ஆனா அதெல்லாம் வாங்கி காதல் போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அமிர்தா, உன்னோட வாழ்க்கை இது. இனி எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலாம்னு இருக்க? எனக்கு எதுவுமே வேணாம் பவி, எனக்கு என் பையன் மட்டும் நல்லா இருந்தா போதும். உனக்கு உன்னோட பையன் நல்லா இருக்கணும், எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும். பவித்ரா, தயவு செஞ்சு எதுவும் பேசாத அமிர்தா, நான் சொல்றதை மட்டும் கேளு. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. பவித்ரா, நான் இதே படையில வரனே. என்ன அமிர்தா, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியலையா? எனக்கு எல்லாமே புரியுது பவித்ரா, ஆனா என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடி. நீயும் பார்த்தல அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க. நான் இப்படி இருக்கும் போதே அவ்வளவு பேசுறாங்க. இப்ப மட்டும் நீ சொன்ன மாதிரி நான் புடவையெல்லாம் மாத்திட்டு வந்தேன்னு வை, அவ்வளவுதான். ஏய் என்னடி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க யாரு ஒண்ணு பேசுறதுக்கு? அவங்க பேசுறதுக்குலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க ஒண்ணும் அம்மா கிடையாது அமிர்தா. அவங்க எப்போதும் உனக்கு கெட்டது மட்டும் தான் நினைப்பாங்க. கெட்டது நினைக்கிறவங்க எல்லாம் பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சொல்ல போனா அவங்க முன்னாடி தானே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தாண்டி, ஆனா வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீ என்னடி சொல்ல வர? பவித்ரா, எனக்கு இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வேணாடி. நான் இப்ப எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துட்டு போறேன். சரிம்மா, நான் அரவிந்த கூப்பிடுறேன், நீ சொல்லிட்டு இப்படியே இரு. பவி, எனக்கு தெரியாத அமிர்தா, நான் அரவிந்த கூப்பிடுறேன், நீ அவர்கிட்ட பேசிக்கோ. அரவிந்த், ஏய் என்னடி பண்ற? சிரடி, அவர் தானே வேற புடவையெல்லாம் கட்டி ஒண்ணு கூட்டி வர சொன்னாரு, நான் அவரே கூப்பிடுறேன். எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட பேசிக்கோ. அரவிந்த், ஏய் இருடி. என்ன புடவை மாத்திட்டு வரியா இல்ல? சரி சரி, நான் மாத்திட்டு வரேன். இங்க பாரமிர்தா, உன்னே புடவை செலக்ட் பண்ண சொன்னதுக்காக இருக்கிறதுலே சிம்பிளான புடவை எடுத்து கட்டிட்டு வந்துடாத. அப்படி மட்டும் வந்தேன்னு வை, கண்டிப்பா நான் அரவிந்துக்கிட்ட சொல்லிடுவேன் நீ தான் புடவை செலக்ட் பண்ணனு. என்ன புரிஞ்சதுல? சரிடி சரி. ஹயான் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நீ புடவை மாத்தலையா? நானும் மாத்தணும்டி. சரி, அப்ப நீ போய் முதல்ல மாத்திட்டு வா. இல்லடி, நீ போய் உள்ள மாத்து, நான் இங்க இருந்தே மாத்திக்கிறேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல? எனக்கு என்னடி பிரச்சனை? இது அரவிந்தோட ரூம், இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஓ சரிடி, சரி நீ மாத்து, நான் உள்ள போய் மாத்துறேன். பாவம் அமிர்தா, நான் சொன்னதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனா ஏன் இவங்கள இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. இப்படிதான் கொஞ்சம் கூட கூசாம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்களோ தெரியல. பாவம் அமிர்தா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இந்த இடத்துல அருணா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் இவளுக்கு வந்திருக்காது. அன்னைக்கு அவர் பண்ண தப்பால இன்னைக்கு அமிர்தாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஆனாலும் கண்டிப்பா அமிர்தாவோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன். அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, கண்டிப்பா அதை சரி பண்ணி ஆகணும். சரி பண்றேன். என்னடி புரியலையா? அந்த சாண்டில் கலர் சாரி கட்டிட்டு வா. அரவிந்த் எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் பேசியிருப்பாரு? அதுலயும் உரிமையா சாண்டில் கலர் புடவை கட்டிட்டு வரலாம் சொன்னாரே. ஆனா இவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரே. என்னாச்சு இவருக்கு? இப்ப நான் எந்த புடவையை கட்டுறது? பேசாம அந்த சாண்டில் கலரே கட்டலாமா? இல்ல வேணாம், நம்ம அதெல்லாம் கட்டணும். அவர் வேற ஏதாவது நினைப்புல இருந்து சொல்லிருப்பாரு, வேண்டாம். அப்பாடி, நல்ல நேரம். நம்ம நேரம் யாருமே இல்லை கிச்சன்ல. சரி, யாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வேலையை போய் பார்ப்போம். அப்பா, ஒரு வழியா ஜூஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கலக்க வேண்டியதை கலந்து அவன் கையில கொடுக்கறது மட்டும்தான் மிச்சம். சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வேகமா கலந்துடலாம். யாரும் வர மாதிரி தெரியல, இப்பவே கலந்துடலாம். அகில் மாமா, இன்னையோட இந்த இனியாவோட சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த ஸ்னேகா மட்டும்தான். இனியா, கொஞ்சம் நெஞ்சாட்டமா போட்ட இன்னையோட ஆட்டத்துக்குலாம் முத்துப்புள்ளி வைக்கிறேன்டி. இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில சிரிப்பே கிடையாது. நீ எப்போதுமே அழுதுட்டு தாண்டி இருக்கணும்.
கண்டிப்பா உன் ஆள வைக்கிறேன். ஐயோ யார வர மாதிரி இருக்கு. பவித்ராக்கா நீங்களா? வாங்கக்கா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? அது அது வந்துக்கா நான் ஜூஸ் போடலான்னு வந்தேக்கா. ஜூஸா? உனக்கு ஜூஸ் எல்லாம் போட தெரியுமா? போட தெரியும்க்கா. ஜூஸ் கூட போட தெரியாம இருக்கு எனக்கு. அதெல்லாம் நான் ஜூஸ் போடுவேன்க்கா. ஓ, ஜூஸ் மட்டும் தான் போடுவியா இல்ல? அது வந்துக்கா நான் டீ கூட நல்லா போடுவேன்க்கா. ஓ, டீ கூட நல்லா போடுவியா? ஆமாக்கா. நீங்க வேணா ஜூஸ் குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, இந்த ஜூஸ் யாருக்கு? இது இது வந்து என்ன சேகா, என்னாச்சு? ஜூஸ் யாருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி பதற? அதெல்லாம் இல்லக்கா, நான் எதுக்கு பதற போறேன்? இந்த ஜூஸ் எனக்கு தான்க்கா, எனக்கு தான். ஓ, உனக்கு தானா? உனக்கு ஜூஸ் போறதுக்கு தான் நீ கிச்சனுக்கு வந்திருக்க அப்படிதானே? ஆமாக்கா, எனக்கு ஜூஸ் போறதுக்காக தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். ஏன்க்கா நான் கிச்சனுக்குலாம் வரக்கூடாதா என்ன? சேச்சே, அப்படிலாம் இல்லையே. கிச்சன் காமன், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அதான்க்கா நானே வந்து ஜூஸ் போட்டுக்கிட்டேன். ஆனா ஸ்னேகா, இதெல்லாம் உங்ககிட்ட புதுசா இருக்கே. இந்த மாதிரிலாம் நீ கிச்சன் வந்து நான் பார்த்ததில்ல. உனக்கு ஏதாவது வேணும்னா உங்க அம்மா கிட்ட கேப்ப, அப்படி உங்க அம்மா இல்லனா இனியாவை கூப்பிட்டு கேப்ப. ஆனா புதுசா இருக்கே, நீயே ஜூஸ் போட்டு நீயே குடிக்கிறதெல்லாம். அது வந்துக்கா எதுக்கு இதுக்காக போய் நம்ம அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஒரு ஜூஸ் தானே, நமக்கு தேவையான நம்மளே போட்டு குடிச்சுக்கலாம்ல. அதனாலதான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே கிச்சன் வந்து அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போறேன்க்கா. ஹால்ல போய் குடிக்கலான்னு. எதுக்கு ஸ்னேகா ஹால் வரைக்கும் போற? இங்கே இருந்து குடிச்சிட்டு இங்கே கிளாஸ் வச்சுட்டு போ. என்ன ஸ்னேகா, இங்கே குடி. இல்லக்கா, நான் ஹால்ல போய் குடிச்சுக்கிறேன். என்னம்மா, இதை எடுத்துட்டு நீ ஹாலுக்கு போய் அங்க குடிச்சிட்டு மறுபடியும் கிளாஸ் எடுத்துட்டு இங்கதான் வரணும். எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? இங்கே குடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு போ. அது வந்துக்கா நான் டிவி பார்த்துட்டு அப்படியே குடிக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல ஸ்னேகா, ஜூஸ் குடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? இங்கே குடிச்சிட்டு வச்சுட்டு போ. கடவுளே, சிவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜூஸ் போய் நான் அகில்ட்ட கொடுத்தாகணும். ஆனா இவ இந்த ஜூஸ் என்ன குடிக்க சொல்லிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணி வெளியில போறது? ஷட். என்ன ஸ்னேகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? குடி. அது அக்கா, இந்த ஜூஸ் எனக்கு மட்டும் போடலக்கா, எனக்கும் நந்தினிக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். சோ நான் கொஞ்சம் குடிப்பேன், அவ கொஞ்சம் குடிப்பா. சோ நான் வெளியில போட்டுமாக்கா? ஓ, உனக்கும் தங்கச்சிக்கும் நீயே ஜூஸ் போட்டியா? ஆமாக்கா, நான் ஜூஸ் போட போறேன்னு சொன்னதும் அப்பவே நந்தினி சொன்னா எனக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடின்னு. அதான் நானும் அவ்வளவு ஷேர் பண்ணி குடிக்கலான்னு. ஓ சரி சரி, அப்ப சரி நீ போ. அப்பா, ஒரு வழியா இவ்வளவு எப்படியோ சமாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அகில் கையில கொடுத்துட்டா மட்டும் போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். என்னாச்சு ஸ்னேகா, ஏன் நின்னுட்டே இருக்க? போ. இத போறேக்கா. போ. ஸ்னேகா, இவ நம்ம சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டா. இதுதான் கரெக்டான டைம், இப்பவே வெளியில போயிடலாம். ஸ்னேகா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ஸ்னேகா, நான் வரும்போது அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்துட்டு இருந்தியே, என்னது? எனக்கா? நான் உள்ள வரும்போது ஸ்பூனை போட்டு எதோ கலந்துட்டு இருந்தியே, என்னதுன்னு கேட்டேன். ஓ காட், இவ பாத்துட்டா போலயே. இப்ப என்ன பண்றது? ஸ்னேகா, எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான். ஸ்னேகா. பவியக்கா, சொல்லுங்கக்கா. என்ன சொல்லணும்? நீ தான் சொல்லணும். என்னத்தை கலந்துட்டு இருந்த? அது அது வந்துக்கா நான் சுகர் ஆட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. சுகரா? ஆமாக்கா, அரைக்கும் போது சுகர் போட மறந்துட்டேன். அதனாலதான் சுகர் போட்டு கலக்கிட்டு இருந்தேன். அப்படியா? சுகரையா கலந்துட்டு இருந்த? ஆமாக்கா, சுகர் தான் கலந்துட்டு இருந்தேன். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஓ, அப்ப நீ சுகர் தான் கலந்துட்டு இருந்த? ஆமாக்கா, சுகர் தான் கலந்துட்டு இருந்தேன். சுகர் கம்மியா இருக்கும்ல பழத்துல, அதனாலதான் சுகர் கொஞ்சம் கூடுதலா வச்சு கலந்துட்டு இருந்தேன். ஓ அக்கா, நான் போலாமா? ஸ்னேகா, சுகர் ஆட் பண்ணியே, அதை டேஸ்ட் பண்ணி பாத்தியா? அது வந்துக்கா நான் கரெக்டா தான்க்கா போட்டேன். சோ கரெக்டா தான் இருக்கும். இல்ல ஒன்ஸ் நீ செக் பண்ணி பாரு, ஒருவேளை சுகர் கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்ல. இல்லக்கா, பரவாயில்ல இருக்கட்டும், இதுவே அதிகம் தான், போதும். பரவாயில்ல ஸ்னேகா, நீ குடிச்சு பாரு, ஒருவேளை சுகர் கம்மியா இருந்தா போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் வேணா பவியக்கா, நான் சொல்றல, அதெல்லாம் நான் கரெக்டா தான் போட்டேன். என்ன ஸ்னேகா, குடிச்சு பக்கத்துல என்ன ஆக போகுது? ஏதோ வெஸ்த போட்டு கலந்த மாதிரி இவ்வளவு பயப்படுற? என்னவ இவ எதுக்காக இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம கலந்து பாத்துருப்பாளோ? ஆனா இவ பாக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஃபுட் ஸ்டெப் கேட்கும் போதே கலக்கறத நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா எதுக்காக இவ குடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஸ்னேகா, குடி. என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? அது அக்கா, நான் வந்து. என்ன ஸ்னேகா, வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்க? அக்கா, நான் வெளியில போயிட்டு. நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். சிறு. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? சிறு, ஹாகாமி. ஐயோ சிவனா, ஹாகாமின்னு கிட்ட எடுத்துட்டு வரா. ஒரு வேலை மட்டும் நம்ம வாயில ஊத்திட்டா அவ்வளவுதான். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டு ஜூஸ் வாங்கிட்டு போகணும். ஹாகாமி ஸ்னேகா. இல்லக்கா, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க முதல்ல ஜூஸ் கொடுங்க. சிறு ஸ்னேகா, அக்கா தான் பாசமா விட்டுறல. ஹாகாமி. அக்கா, நீங்க கொடுங்கக்கா, நானே பாத்துக்கிறேன். சிறுமா, நான் தான் சொல்றேன்ல. அக்கா, எனக்கு வேண்டாம், கையில கொடுங்க. கொடுங்கக்கா. பவியக்கா. அம்மா, பவி. பவித்ரா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிப்பேன்? ஏய், சொத்தம் வரக்கூடாது வெளியில. அது எப்படி? சுகர் ஆட் பண்ணியா? ஏய், உனக்கு இப்ப என்ன? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த ஜூஸ்ல நீ என்னத்த கலந்த? நான் சுகர் தான் கலந்தேன். போய் சொன்னேன் வை, இப்ப வாங்கினதை விட பல மடங்கு அதிகமா வாங்குவ. ஏய், முதல்ல நீ யாரு? என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க?
அது நான் போட்ட ஜூஸ், நான் என்ன வேணாலும் கலப்பேன். அதை கேட்க நீ யாரு? இப்பதான் சொன்னேன், உன் சத்தம் வெளில வந்துச்சுன்னு வை, அவ்வளவுதான் உனக்கு. இங்க பாரு பவித்ரா, தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்தேன் வை. என்னடி என்ன பண்ணுவ? உனக்கு இந்த ஸ்னேகா பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்கா. நான் ஒரு விஷயத்த நினைச்சேன் வை, அதை நடக்காம விட மாட்டேன். அதுக்கடையில யார் வந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் சும்மா நிறுத்துடி. என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியா? இந்த டயலாக் விடுறது, பூச்சாண்டி கட்டுறது, இதெல்லாம் வேற யாருக்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஷேய், நீ ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த ஜூஸ்ல என்னத்த கலந்த? நான் எதை வேணாலும் கலப்பேன்டி, அதை கேட்க நீ யாரு? ஷேய் ஷேய், சத்தம் வெளில வரக்கூடாது. ஷார்க்கடி போட்ட ஜூஸ நான் தான் சொல்லல, அது எனக்கு தான் நான் போட்டேன். பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, யாருக்காக போட்ட? நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதை நான் எனக்காக தான் போட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா நீயா சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இதே நான் கண்டுபிடிச்சேன்னு வை. என்னடி என்ன பண்ணுவ? நீ ஒன்னும் பெரிய பிஸ்தா கிடையாது. சொல்லப்போனா எனக்குலாம் நீ ஒரு ஆளே கிடையாது. என்ன இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? நீ இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்க. ஆனா நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த வீட்டை பாத்துட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டு பொண்ணு, மறந்துடாத. ஷேய், யாருடி? யார் இந்த வீட்டு பொண்ணு? நான் தான் இந்த வீட்டு பொண்ணு. அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் மட்டும்தான். கெஸ்டா? யார் கெஸ்ட்? இது என் அம்மா பிறந்த வீடு. அம்மா பிறந்த வீடுனா அது உன்னோட தாக்கிடுமா? இது ஏன் மாமனார் வீடு, என் புருஷ வீடு. ஷேய் ஹேய், மரியாதை கொடுத்து பேசு. என்ன நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ஜூஸ நீ யாருக்காக போட்ட? அந்த ஜூஸ்குள்ள நீ என்ன போட்டன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். ஷட் சிவேனா, நான் என்ன போட்டேன்னு வரைக்கும் சொல்லுவேங்கறா? இங்க என்ன நடக்குது? ஹேய் இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன் வை, உனக்கு இந்த பவித்ரா யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன புரிஞ்சுதுல? இங்க பாரு பவி, தேவையில்லாம நீ என்ன பத்தி தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. நான் எப்போதும் இதே மாதிரி பொறுமையா இருந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வை. ஹேய் சும்மா நிறுத்துடி. அது எப்படி குடும்பமே இப்படிதான் இருப்பீங்களா? வெக்கமா இல்ல உனக்கலாம்? பவித்ரா கொயட்டா இருக்கணும். இப்ப நீ பண்ணதை மட்டும் நான் வெளில போய் சொன்னேன்னு வையன், அவ்வளவுதான். அரவிந்த் குழி தோண்டி புதைச்சிருவாரு. என்ன சொல்லட்டுமா? இல்ல சிவ மட்டும் போய் சொன்னா கண்டிப்பா அந்த அரவிந்த் நம்மள குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவான். சும்மாவே அந்த அரவிந்த் ஆடுவான். இதுல இப்ப நம்ம பண்ணதை போய் சொன்னானா அவ்வளவுதான். இப்ப எப்படியாவது உள்ள சமாளிச்சாகணும். என்னடி சொல்லட்டுமா? அது பவியக்கா, நான் ஏதோ. ஏச்சி நிறுத்து. நீ எல்லாம் என்ன அக்கான்னு கூப்பிடாத. எனக்குலாம் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தானா சின்ன நேரம் கழுத்தை நினைச்சு கொண்டு போட்டிருப்பேன். எவ்வளவு கேவலமான கேரக்டரா இருக்க நீ. பவியக்கா வாய மூடி. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அப்புறம் சுயரூபம் எப்பவே வெளியில வந்துருச்சு. இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கெட்டது பண்ணு நினைச்சேன் வை, அப்புறம் இந்த பவித்ரா யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். பி கேர்ஃபுல். பிளானே மொத்தமா கெடுத்துட்டாலே. பவித்ரா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சு என் மேல கை வச்சிருப்ப? என்ன நீ அடிச்சதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப? போரடி, உன்னை அசிங்கப்படுத்துறனால என்ன மட்டும் பாரு. ஷட், எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுட்டான். இவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சும் அது அப்படியே கை விட்டு நழுவி போயிடுச்சு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தாண்டி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பவி. சூர்யா, இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா பவி. என்ன சூர்யா, நீங்க வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி சூர்யா, அப்படியே உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லையா? இல்ல பவித்ரா, இன்னைக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி வச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி சூர்யா. அப்படியே சூர்யா, ஒர்க்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா போகுது. ஆமா பவி, உனக்கு என்னாச்சு? திடீர்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்ல சூர்யா, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அப்படி தெரியல பவி, ஏதோ சம்திங் நீ விட்டு வேலைக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல சூர்யா, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் இருக்க போறேன்? நீங்க என்னோட ஃப்ரெண்ட், உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னமோ எனக்கு அப்படிதான் தோணுது. அப்புறம் சூர்யா, உங்க தம்பி யாரோ ஊர்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வந்துட்டாங்களா? இல்ல பவி, அவன் நாளைக்கு தான் வரான். ஓ சரி. அப்புறம் அங்கிள் எப்படி இருக்காங்க? he is fine. ஓகே சூர்யா. சொல்ல மறந்துட்டு பாருங்க, வீட்ல எல்லாரும் சொந்த ஊர் கிளம்பிட்டு இருக்காங்க. தெரியும். தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அரவிந்தோட அம்மா தான் சொன்னாங்க. ஓ அத்தை சொன்னாங்களா? சரி சரி. நீ கூட கூப்பிட்டுருக்காங்க. உங்களையா? ஆமா. ஓ என்னாச்சு பவி, நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்ல சூர்யா. ஆனா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல? அதான் சொன்னேனே, இன்னைக்கான ஷெட்யூல் எல்லாத்தையும் நாளைக்கு மாத்தி வச்சிட்டேன். ஆமால, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வரதுல உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். எனக்கு உன் கூட டிராவல் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பவித்ரா, வாடி, கீழே தான் நிக்கிறேன். இந்த வரண்டி. பவி, சொல்லுடி. யாரடி இவரு? அமிர்தா, இவர்தான் சூர்யா. சூர்யாவா? ஆமா, இவர்தான் சூர்யா. பாக்க நல்லவர் மாதிரி தான் தெரியுறாரு. நல்லவர் தான். ஆனா என்னடி, ஆனா உன்னால இழுத்துட்டு இருக்கா? அரவிந்துக்கு தான். ஓ, நீ அரவிந்த் நான் நினைச்சத கவலைப்படுறியா?
கவலை எல்லாம் படல, கொஞ்சம் பயமா இருக்கு. ஏ மாடு, இதுல என்னடி பயப்படுறதுக்கு இருக்கு? சேமா பேச மாட்டேன், நீ இடத்துல இருந்தாலும் தெரியும். சூர்யா, இவதான் அமிர்தா, என்னோட காலேஜ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ சார். ஹலோமா. அப்புறம் சார்லாம் வேண்டாம், நீங்க என்ன அண்ணனே கூப்பிடுங்க. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க என்ன அண்ணனே கூப்பிடுங்க. சரிண்ணா. அப்புறம் குழந்தை? என்னோட குழந்தை தானா? ஓ, பேர் என்ன? அயான் பாண்டியன். ஓ, such a cute boy. அயான், அங்கிள் காய் சொல்லு. அங்கிள் ஹாய். ஹாய் அங்கிள், உங்களை நான் பார்த்ததே இல்ல. உங்க பேர் என்னது? என் பேர் சூர்யா. ஓ, சூர்யா, சூப்பரா இருக்கு. அப்படியா? என் பேர் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ், எனக்கு உன் பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, உன் பேர் மட்டும் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பவித்ரா, நீ வா, நான் காருக்கு போறேன். ஏய் இருடி போலாம், நானும் வரேன். நீ இருந்து பேசிட்டு வாடி, நான் போறேன். அமிர்தா இருடி ப்ளீஸ், நானும் வரேன். ஓய் அயான், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அங்கிள் வாங்கி தரேன். ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேணாம். இருக்கட்டுமா, பரவாயில்ல, பையனு கொடுங்க. இல்லண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும். சின்னம்மா, குழந்தையோட அப்பா திட்டு வாங்க பயப்படுறீங்களா? இல்லண்ணா, அது சூர்யா, நாங்க கிளம்புறோம், நீங்க வாங்க. சிறு பவித்ரா, எல்லாரும் ஒன்னாவே போலாம். இல்ல சூர்யா, எனக்கு அமிர்தாவும் கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வெளியில போறோம். சரி, குழந்தை என்கிட்ட கொடுங்க. இல்ல சூர்யா, பரவாயில்ல இருக்கட்டும், நாங்களே வச்சுக்கலாம். என்ன பவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நவஸ் ஆகுற? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. அமிர்தா, நம்ம கிளம்பலாம்ல? கிளம்பலாம் பவி. அமிர்தா, நீ காருக்கு போமா. அரவிந்தண்ணா வா. அமிர்தா. இதோ போறேண்ணா. பவி, நான் காருக்கு போறேன், நீ வா. இருடி. நான் போறேன்டி, எப்படியாவது வந்து சேரு. அமிர்தா. ஐ மாமா. அயான். மாமா, டாக்டர் சூப்பரா இருக்கு. அப்படியா? மாமா ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கும் என்னோட ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, என் அம்மா கூட காருக்கு போ, மாமா வரேன். அம்மா. அயான் வா போலாம். என்ன சூர்யா, இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல அரவிந்த், நான் வீட்டுக்கு போகல. சூர்யா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அரவிந்த், உங்க சொந்த ஊருக்கு நானும் பவித்ரா கூட வரலான்னு இருக்கேன். கேக்கல. சூர்யா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்க எதுல வந்தீங்க? பைக்ல வந்து பவி. ஓ, பைக்ல தான் வந்தீங்களா? சரி சூர்யா, சரி நீங்க போய் பைக் எடுங்க. பவித்ரா, வா போலாம். போலாம். நான் காருக்கு போறேன். அகேல். சொல்லுங்க நான், கார்ல இடமா இருக்கு? இல்லண்ணா, கார் ஃபுல் ஆயிடுச்சு. சரிடா, கேக்கல. கார் ஃபுல்லுண்ணா. கார் ஃபுல் ஆயிடுச்சா? அப்போ நான் எதுல வருது? இதோ இதுலதான். இதுனா எதுல? என்ன கண்ணு தெரியலையா? இல்ல, அது வந்து என்ன? அது நான் அமிர்தா கூட வரேன். அதான் கார்ல இடம் இல்லையே, அப்படி எப்படி அமிர்தா கூட வருவேன்? அது அந்த கார்ல இடம் இல்லைன்னா நாங்க வேற கார்ல வரோம். அந்த ஊருக்குள்ள பெரிய கார்லாம் போகாது, தெரியும்ல? இருக்கிறது ஒரே ஒரு சின்ன கார், அதுவும் ஃபுல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நிக்கிற கார்லாம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் ஊருக்குள்ள போகாது. ஷேர் எங்கேயும் ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும், பரவாயில்லையா? இல்ல, அது அது வந்து இப்ப வரியா எப்படி? இதுலயா? ஆமா, இதுலதான். இதுல நீ வந்ததுல என்ன மறந்துட்டியா? அது அது வந்து அப்போ ஃப்ரெண்டா வந்திருக்கேன். ஆனா அண்ணா என்ன இது ஆனா ஆரம்பிச்சு? அது வந்து இப்ப இவருக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப இதுக்கு இவ்வளவு க்ளோஸ்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே முழுகிட்டா? அது ஒண்ணுல, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமா? கிளம்பலாம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி சாண்டல்களை சரியா கட்டிட்டு வந்திருக்கா? அது நான் வந்து இந்த சாரிதான் அயன் பண்ணி வச்சிருந்தேன். மத்த சாரிலாம் கசங்கி இருக்கு, அதனால மட்டும்தான் கட்டினேன். அப்படியா? அப்ப அயன் பண்ணனால்தான் இந்த புடவை கட்டியிருக்கா? ஆமா, அயன் பண்ணி இந்த ஒரு படம் மட்டும் தான் இருந்துச்சு, மத்ததெல்லாம் கசங்கி இருந்துச்சு. அதனால மட்டும்தான் கட்டினேன். ஓ, பரவாயில்ல, இந்த சாரி உனக்கு செமையா இருக்கு. என்ன சொன்னது கேட்கலையா? இல்ல, அது கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன இவரு ஊனே சொல்லிட்டு இருக்காரு? என்னாச்சு? என்ன பாத்துட்டு என்ன அர்த்தம்? இல்ல, நான் உங்களெல்லாம் பாக்கல. அப்புறம் அதோ சூர்யா வண்டி வச்சு நின்னாங்களா, அததான் பாத்துட்டு இருந்தேன். இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏறு. என்ன கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கியா? இல்ல, நான் கம்ஃபர்டபுள் தான். சரி, புடிச்சுக்கோ, வண்டி எடுக்க போறேன். என்ன எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்தாச்சு. நல்லா புடிச்சுக்க, ரோடு சரியில்லை, ஒழுங்கா பிடிக்காம இருந்து கீழே விழுந்து வாரிட்டு வந்துடாத. இல்ல, நான் பிடிச்சுதான் இருக்கேன். அது வந்து நீங்க சடனா பிரேக் அடிச்சதும் எனக்கு பேலன்ஸ் இல்லாம தான். சாரி, நான் கை எடுத்துறேன். பரவாயில்ல, புடிச்சுக்கோ.
பிடிச்சுக்கோன்னு சொன்னேன். தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.